தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். தமிழ்நாட்டு அரசியல் களத்திலும் மக்களின் அன்றாட விவாதங்களிலும் ஒரு புதிய அத்தியாயத்தை எழுதியிருக்கும் ஒரு முக்கிய அறிவிப்பை பற்றிதான் இந்த தொகுப்பில் நாம் விரிவாக பார்க்கவிருக்கிறோம். அது ஆளும் திமுக அரசு அறிவித்துள்ள இல்லரசி கூப்பன் திட்டம். இந்த திட்டத்தின்படி தகுதியான குடும்பத் தலைவிகளுக்கு 8000 ரூபாய் மதிப்புள்ள கூப்பன் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டம் என்பது என்ன, இதன் பயனை பெறுவதற்கான தகுதிகள் யாவை, இதன் பின்னணியில் உள்ள நிபந்தனைகள் மற்றும் அரசியல் சூழல் என்ன? வாருங்கள் முழுமையாக அலசுவோம். இந்த திட்டத்தின் மிக முக்கிய அம்சம் இந்த 8000 ரூபாய். இது தகுதியுள்ள ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு முறை மட்டும் வழங்கப்படும் கூப்பனின் மதிப்பாகும். ஒரு முக்கியமான விஷயத்தை இங்கே நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இது ரொக்க பணமாக வங்கி கணக்கில் வராது, மாறாக வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்குவதற்கான ஒரு வவுச்சராகவே வழங்கப்படும். இந்த திட்டத்திற்கு இல்லரசி கூப்பன் திட்டம் என பெயரிடப்பட்டுள்ளது. வரவிருக்கும் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை இலக்காக வைத்து ஆளும் திமுக கட்சியால் முன்வைக்கப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான தேர்தல் வாக்குறுதியாக இது பார்க்கப்படுகிறது. இதன் மூலம் பெண் வாக்காளர்களின் வாக்குகளை பெறுவதற்கான ஒரு முக்கிய வியூகமாகவும் இது கருதப்படுகிறது. மீண்டும் ஒருமுறை மிக தெளிவாக குறிப்பிட வேண்டுமென்றால், இந்த 8000 ரூபாய் என்பது பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும் பண உதவி அல்ல, மாறாக அரசு அங்கீகரிக்கும் குறிப்பிட்ட எலக்ட்ரானிக் கடைகளில் ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஸ்மார்ட் டிவி போன்ற வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்குவதற்காக மட்டுமே பயன்படுத்தக்கூடிய ஒரு சிறப்பு வவுச்சர் ஆகும். சரி, ஒருவேளை இந்த திட்டம் நடைமுறைக்கு வந்தால் இந்த கூப்பனை மக்கள் எவ்வாறு பயன்படுத்த முடியும்? ஒரு பொருளை வாங்குவதற்கான செயல்முறை எப்படி இருக்கும்? அதற்கான வழிமுறைகளையும் நிபந்தனைகளையும் இப்போது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்கலாம். இந்த திட்டத்தின் செயல்முறை 4 முக்கிய படிகளை கொண்டதாக முன்மொழியப்பட்டுள்ளது. முதல் படியாக தகுதியான பயனாளிகளுக்கு ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய இந்த கூப்பன் வழங்கப்படும். இரண்டாவதாக, அவர்கள் அரசு அங்கீகரித்த கடைகளுக்கு சென்று தங்களுக்கு தேவையான பொருளை தேர்ந்தெடுக்க வேண்டும். பொருளின் விலை கூப்பனின் மதிப்பை விட அதிகமாக இருந்தால் மீதி தொகையை அவர்கள் செலுத்த வேண்டும். நான்காவதாக, ஒரு கூடுதல் சலுகையாக தங்கள் வீட்டில் உள்ள பழைய பொருட்களை கொடுத்து மேலும் தள்ளுபடி பெறும் வாய்ப்பும் வழங்கப்படும். இதை ஒரு சிறிய உதாரணத்துடன் புரிந்து கொள்வோம். உதாரணமாக, நீங்கள் 12000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு குளிர்சாதன பெட்டியை வாங்குகிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். உங்களிடம் இருக்கும் 8000 ரூபாய் கூப்பனை கடையில் கொடுத்தால் மீதமுள்ள 4000 ரூபாயை மட்டும் நீங்கள் உங்கள் கையிலிருந்து செலுத்தினால் போதுமானது. இதுவே 10000 ரூபாய் மதிப்புள்ள டிவி என்றால் நீங்கள் 2000 ரூபாய் செலுத்த வேண்டியிருக்கும். அதே சமயம், நீங்கள் தேர்வு செய்யும் பொருளின் விலை 8000 ரூபாய்க்குள் இருந்தால் நீங்கள் 1 ரூபாய் கூட கூடுதலாக செலுத்த தேவையில்லை. உதாரணமாக, ஒரு மிக்சி, கிரைண்டர் அல்லது இண்டக்ஷன் ஸ்டவ் போன்ற பொருட்களை நீங்கள் இந்த கூப்பனை மட்டும் பயன்படுத்தி முற்றிலும் இலவசமாகவே வாங்கிக் கொள்ள முடியும். இந்த திட்டத்தில் சில முக்கியமான விதிகளும் முன்மொழியப்பட்டுள்ளன. ஒரு கூப்பனை கொண்டு ஒரு பெரிய வீட்டு உபயோகப் பொருளை மட்டுமே வாங்க முடியும். மேலும் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட கடைகளில் மட்டுமே இந்த வவுச்சரை பயன்படுத்த முடியும். பழைய பொருட்களை மாற்றிக்கொள்ளும் வசதி இருந்தாலும் அதன் மதிப்பு அந்த பொருளின் தற்போதைய நிலையை பொறுத்துதான் முடிவு செய்யப்படும். உங்கள் வீட்டில் இருக்கும் பழைய, பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ள டிவி அல்லது குளிர்சாதன பெட்டியை பரிமாற்றம் செய்வதன் மூலம் அதிகபட்சமாக 5000 ரூபாய் வரை கூடுதல் மதிப்பு அல்லது தள்ளுபடி பெறலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது பழைய பொருட்களுக்கும் ஒரு மதிப்பை உருவாக்குகிறது. ஆக, அரசின் 8000 ரூபாய் மதிப்புள்ள கூப்பனும் உங்கள் பழைய பொருளுக்கான 5000 ரூபாய் பரிமாற்ற மதிப்பும் சேரும்போது உங்களால் கிட்டத்தட்ட 13000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு புதிய பொருளை வாங்க முடியும். இது நடுத்தர மற்றும் ஏழை எளிய குடும்பங்களுக்கு ஒரு பெரிய உதவியாக அமையும் என்பதில் சந்தேகமில்லை. அடுத்து, இந்த திட்டத்தின் மிக மிக முக்கியமான பகுதிக்கு வருகிறோம். எல்லோரின் மனதிலும் எழும் கேள்வி இதுதான்: இந்த 8000 ரூபாய் கூப்பனை பெறுவதற்கு யார் தகுதியானவர்கள்? அரசு முன்வைக்கும் தகுதி மற்றும் நிபந்தனைகள் என்னென்ன என்பதை பற்றி இப்போது விரிவாக பார்ப்போம். முதற்கட்ட தகவல்களின் அடிப்படையில் சில முக்கிய தகுதிகள் வரையறுக்கப்பட்டுள்ளன. வருமான வரி செலுத்தும் குடும்பங்கள் இந்த திட்டத்தில் பயன்பெற முடியாது. ஒரு குடும்பத்தின் ஆண்டு வருமானம் 4 லட்சம் ரூபாய்க்கும் மிகாமலும், மாத வருமானம் சுமார் 33000 ரூபாய்க்கும் மிகாமலும் இருக்க வேண்டும். மிக முக்கியமாக, குடும்பத்தை வைத்திருப்பது கட்டாயமாகும். பயனாளிகளை தீர்வு செய்யும் முறை ஏற்கனவே நடைமுறையில் உள்ள மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் வழிகாட்டுதல்களைப் போலவே இருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த திட்டத்தில் கடுமையான நிபந்தனைகளால் பல விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டன. ஒருவேளை அந்த திட்டத்தில் வாய்ப்பு கிடைக்காத சிலருக்கு இந்த கூப்பன் திட்டத்தில் முன்னுரிமை அளிக்கப்படலாம் என்ற ஒரு பேச்சும் அடிபடுகிறது. நாம் அனைவரும் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயம், தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள இந்த தகுதிகள் மற்றும் விதிகள் அனைத்துமே முதற்கட்ட தகவல்கள்தான். இந்த திட்டம் செயல்படுத்தப்படும்போது இறுதி மற்றும் விரிவான வழிகாட்டு நெறிமுறைகள் தனியாக வெளியிடப்படும் என்றும் அதில் சில மாற்றங்கள் இருக்கவும் வாய்ப்புள்ளது என்றும் அரசு தரப்பு அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இனி இந்த அறிவிப்பின் அரசியல் முக்கியத்துவத்தை பார்ப்போம். பொதுமக்கள் அனைவரும் நினைவில் கொள்ள வேண்டிய ஒரு முக்கிய தகவல் என்னவென்றால், இது தற்போதைய நிலையில் செயல்பாட்டில் இருக்கும் ஒரு திட்டமல்ல. இது வரவிருக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிறுத்தி ஆளும் கட்சியால் முன்வைக்கப்பட்ட ஒரு தேர்தல் வாக்குறுதி மட்டுமே என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.
கடந்த கால தேர்தல் வாக்குறுதிகளின் அனுபவங்கள் இந்த அறிவிப்பின் மீது மக்களுக்கு சில சந்தேகங்களையும் எழுப்பியுள்ளது. உதாரணமாக 2021 தேர்தலில் அனைத்து இல்லத்தரசிகளுக்கும் மாதம் 1000 ரூபாய் உரிமைத் தொகை வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு பல கடுமையான நிபந்தனைகள் விதிக்கப்பட்டு லட்சக்கணக்கான பெண்கள் அந்த திட்டத்தில் இணைய முடியாமல் போனது. இதேபோலவே இதற்கு முன்னர் அறிவிக்கப்பட்ட விவசாய கடன் தள்ளுபடி போன்ற திட்டங்களிலும் கூட தேர்தலுக்கு பிறகு பல மறைமுக நிபந்தனைகள் சேர்க்கப்பட்டதாக விமர்சனங்கள் எழுந்தன. எனவே இந்த கூப்பன் திட்டத்தின் இறுதி வடிவம் தற்போது கூறப்படுவதை விட அதிக கட்டுப்பாடுகளுடன் இருக்குமோ என்ற ஒருவித எச்சரிக்கை உணர்வும் மக்கள் மத்தியில் காணப்படுகிறது. திமுகவின் இந்த அறிவிப்பு தமிழக அரசியல் களத்தில் ஒரு புதிய போட்டிக்கு வித்திட்டுள்ளது. திமுகவின் 8000 ரூபாய் கூப்பனுக்கு போட்டியாக அதிமுக 10,000 ரூபாய் ரொக்கமாக வழங்கப்படும் என்றும், தமிழக வெற்றிக் கழகம் மாதம் 2500 ரூபாய் உரிமைத் தொகை வழங்கப்படும் என்றும் அறிவித்துள்ளன. இது பெண் வாக்குகளை கவர நடக்கும் ஒரு பெரிய அரசியல் போட்டியாகவே பார்க்கப்படுகிறது. இந்த தொகுப்பின் மிக முக்கியமான சாராம்சம் இதுதான். இந்த 8000 ரூபாய் கூப்பன் திட்டம் என்பது 2026ஆம் ஆண்டு நடைபெறவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் திமுக மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தால் மட்டுமே செயல்படுத்தப்படும் ஒரு வாக்குறுதி. இதன் எதிர்காலம் அந்த தேர்தல் முடிவுகளை சார்ந்தே இருக்கிறது. இந்த திட்டம் குறித்து இன்னும் பல முக்கிய கேள்விகளுக்கு விடை தெரியவில்லை. ஒருவேளை திமுக வெற்றி பெற்றால் கூட இந்த திட்டம் எப்போது செயல்படுத்தப்படும்? தகுதியுள்ளவர்களை தேர்வு செய்வதற்கான இறுதி மற்றும் உறுதியான விதிகள் என்னவாக இருக்கும்? இதற்கு விண்ணப்பிக்க என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படும்? போன்ற பல விவரங்கள் இன்னும் மர்மமாகவே உள்ளன. இறுதியாக இந்த அறிவிப்பு நம் அனைவரின் மனதிலும் ஒரு பெரிய கேள்வியை எழுப்புகிறது. இந்த திட்டம் உண்மையிலேயே தமிழ்நாட்டு இல்லத்தரசிகளின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்காக கொண்டுவரப்படும் ஒரு சக்தி வாய்ந்த நலத்திட்டமா, அல்லது வரவிருக்கும் தேர்தலை வெல்வதற்காக பயன்படுத்தப்படும் ஒரு சக்தி வாய்ந்த வியூகமா? இதன் உண்மையான நோக்கம் என்ன என்பது காலப்போக்கில்தான் நமக்கு தெரியவரும். திமுக அறிவிச்சிருக்கிற இந்த 8000 கூப்பன் திட்டம்தான். இது உண்மையிலே என்ன திட்டம்? இது யாருக்கெல்லாம் கிடைக்கும்? வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். முதல்ல இந்த 8000 ரூபாய் வாக்குறுதி அப்படிங்கிறது என்னன்னு பார்ப்போம். அதுக்கப்புறமா இந்த திட்டம் நடைமுறைக்கு வந்தா எப்படி செயல்படும், இதுக்கு தகுதியானவங்க யாரு, ஏன் மக்கள் மத்தியில ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு, அப்புறம் தேர்தலுக்கு பிறகு என்ன நடக்கலான்னு எல்லாத்தையும் ஒன்னொன்னா அலசலாம். ஓகே, முதல்ல தமிழ்நாடு முழுக்க நியூஸ் பேப்பர்ல டிவியில தலைப்புச் செய்தியா இருக்கிற இந்த வாக்குறுதியில அப்படி என்னதான் இருக்குன்னு பார்க்கலாம். ஆமாங்க, இந்த 8000 ரூபாய் இதுதான் இப்போ எல்லா விவாதத்துக்கும் மையப்புள்ளியா இருக்கு. அதாவது 2026 தேர்தல்ல திமுக ஜெயிச்சா தமிழ்நாட்டுல இருக்கிற இல்லரசிகளுக்கு ஒரு முறை இந்த பலன் கிடைக்கும்னு ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. ஆனா இங்க நாம ஒரு முக்கியமான விஷயத்த கவனிக்கணும். இது நேரடியா கையில கிடைக்கிற பணம் கிடையாது. இது ஒரு கூப்பன். இந்த கூப்பனை வச்சு வீட்டு உபயோக பொருட்களை வாங்கிக்கலாம். சோ இது பணத்துக்கும் கூப்பனுக்குமான வித்தியாசம். இது ரொம்ப முக்கியம். சரி, இந்த கூப்பன் திட்டம் ஒருவேளை நடைமுறைக்கு வந்தா அது எப்படி வேலை செய்யும்? வாங்க அத பத்தி இப்ப பார்க்கலாம். இந்த திட்டம் செயல்படுற விதம் ரொம்ப நேரடியானதுன்னு சொல்றாங்க. அதாவது உங்களுக்கு ஒரு கூப்பன் கிடைக்கும், அதை எடுத்துட்டு அரசாங்கம் அங்கீகரிச்ச கடைக்கு போகணும். அங்க உங்களுக்கு வேண்டிய பொருளை தேர்ந்தெடுத்துட்டு இந்த கூப்பனை பயன்படுத்தி 8000 ரூபாய் வரைக்கும் விலை குறைக்கப்படும். ஒருவேளை பொருளோட விலை அதுக்கு மேல இருந்தா மீதி பணத்தை நாம தான் கட்டணும். அப்போ இந்த கூப்பனை வச்சு என்னென்ன வாங்கலாம்? முக்கியமா டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், மிக்சி, மைக்ரோவேவ் ஓவன், இண்டக்ஷன் ஸ்டவ் மாதிரியான வீட்டு உபயோக பொருட்களை வாங்கிக்கலாம். இதனால ஒரு குடும்பம் புதுசா ஒரு பொருளை வாங்கவோ இல்ல ஏற்கனவே இருக்கிற பழைய பொருளை மாத்திக்கவோ முடியும். இதுல இன்னொரு நல்ல விஷயமும் இருக்கு. உங்ககிட்ட இருக்கிற பழைய பொருட்களை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதனால நீங்க வாங்க நினைக்கிற பொருளோட விலை ரொம்ப அதிகமா இருந்தாலும் இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மூலமா இறுதி விலையை இன்னும் குறைக்க முடியும். இங்கதான் விஷயம் கொஞ்சம் சிக்கலாகுது. சரி, இந்த வாக்குறுதி தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லாருக்குமேவா, இல்ல இதுக்குன்னு சில தகுதிகள் இருக்கா? யார் யாருக்கு கிடைக்கும்? இப்போதைக்கு அவங்க சொல்லியிருக்கிற தகுதி விதிகள் என்னன்னா, வருமான வரி கட்டாத குடும்பங்களுக்கு மட்டும்தான் இது கிடைக்கும். அதோட உங்க குடும்பத்தோட மொத்த வருடாந்தர வருமானம் 4 லட்சம் ரூபாய்க்கு கீழேயும் மாச சம்பளம் 33,000 ரூபாய்க்கு கீழேயும் இருக்கணும். குறிப்பா ஏழை மற்றும் நடுத்தர குடும்பங்களுக்கு உதவுறதுதான் இந்த திட்டத்தோட நோக்கம்னு சொல்லப்படுது. ஆனா இந்த விதிகள் எல்லாம் இப்படியே தான் இருக்குமா? இதுதான் நிறைய பேர் மனசுல இருக்கிற கேள்வி. ஏன்னா பல நேரங்கள்ல தேர்தலுக்கு பிறகு இந்த தகுதியானவர்கள் அப்படிங்கிற வார்த்தையோட அர்த்தமே மாறி இருக்கு. இதுதான் நம்மள அடுத்த விஷயத்துக்கு கூட்டிட்டு போகுது. இப்போ மக்கள் ஏன் இந்த வாக்குறுதியை ஒருவித சந்தேகத்தோட பாக்குறாங்கன்னு புரியணும்னா நம்ம கொஞ்சம் பின்னோக்கி போய் கடந்த கால தேர்தல் வாக்குறுதிகளை பார்க்கணும். பொதுமக்கள் கிட்ட பேசும்போது அவங்க மனசுல இருக்கிற ஒரு பொதுவான கருத்து இதுதான். அதாவது இந்த வாக்குறுதியும் 2021 நகைக்கடன் தள்ளுபடி மாதிரி ஆயிடுமா, அப்ப தேர்தலுக்கு அப்புறம் புதுசா ரூல்ஸ் போட்டு நிறைய பேர் வெளியில விட்டுட்டாங்களே அப்படிங்கிறது தான் உங்க கவலையா இருக்கு. 2021 நகைக்கடன் தள்ளுபடி வாக்குறுதி உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும். தேர்தலுக்கு முன்னாடி
கூட்டுறவு வங்கிகள்ல 5 சவரன் வரைக்கும் வச்ச எல்லா நகைக்கடனும் தள்ளுபடியாகும்னு சொன்னாங்க. ஆனா தேர்தலுக்கு பிறகு பல கடுமையான புதிய நிபந்தனைகள் கொண்டு வரப்பட்டது. இதோட விளைவு தள்ளுபடி கிடைக்கும்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த பல லட்சம் பேர் கடைசியில தகுதி நீக்கம் செய்யப்பட்டாங்க. அந்த அனுபவம் தான் இப்போ வாக்காளர்களை ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வைக்குது. இந்த வாக்குறுதியை நம்ம தனியா பார்க்க முடியாது. இது ஒரு பெரிய தேர்தல் களத்துல மத்த கட்சிகளுக்கு இடையேயான போட்டியில எப்படி பொருந்துதுன்னு பாக்குறது தான் ரொம்ப சுவாரஸ்யம். திமுக மட்டும் இந்த மாதிரி வாக்குறுதிகளை கொடுக்கல. தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா முக்கிய கட்சிகளுமே பெண் வாக்காளர்களை கவர போட்டி போட்டுக்கிட்டு பெரிய பெரிய சலுகைகளை அறிவிக்கிறாங்க. இந்த அட்டவணைய பாருங்களே. திமுக 8000 ரூபாய் கூப்பன் கொடுப்போம்னு சொல்லும்போது அதிமுக 10,000 ரூபாய் நேரடி பண பரிமாற்றம் செய்வோம் சொல்லுது. இன்னொரு பக்கம் தவக தாலிக்கு தங்கம்னு வாக்குறுதி கொடுக்கறாங்க. சோ ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு விதமா பெண் வாக்காளர்களை அணுகுறாங்க. அப்போ இவ்ளோ தகவல்களை பார்த்த பிறகு கடைசில என்னதான் மிஞ்சிருக்கு? சில முக்கியமான பதிலளிக்கப்படாத கேள்விகள் தான். ஒருவேளை திமுக தேர்தல்ல வெற்றி பெற்றா கூட இந்த திட்டத்துக்கான இறுதி தகுதி விதிகள் என்னவா இருக்கும்? திட்டம் எப்போ தொடங்கும்? இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவைப்படும்? எந்தெந்த கடைகள்ல இந்த கூப்பனை பயன்படுத்த முடியும்? இந்த மாதிரி பல முக்கியமான விவரங்கள் இன்னும் தெளிவுபடுத்தப்படவே இல்ல. நாம ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இது. இது இப்போதைக்கு வெறும் ஒரு வாக்குறுதி தான், அரசாங்க கொள்கை கிடையாது. இது நடைமுறைக்கு வருமா வராதாங்கிறது வரப்போற 2026 தேர்தல் முடிவை முழுமையா சார்ந்தது. கடைசியா நாம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம், அரசியல்ல வாக்குறுதி கொடுக்கறது ரொம்பவே சகஜம். ஆனா அதை கொடுத்த மாதிரி நிறைவேற்றுறாங்களா அப்படிங்கறதுதான் உண்மையான சவால். ஓட்டெல்லாம் எண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த 8000 ரூபாய் வாக்குறுதியில இருக்கிற எந்தெந்த விவரங்கள் மாறும்னு நீங்க நினைக்கிறீங்க?